நண்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கடன் வாங்குனா கூட ஒருத்தர்ட்ட 10,000 வாங்குறீங்க வீட்டு செலவுக்காக. 2 நாள்ல காணாம போயிரும். இன்னொருத்தர்ட்ட அதே 10,000 கடன் வாங்குறீங்க. 2 நாள்ல இன்னொரு 10,000, 20,000 வந்துரும். அவர்ட்ட தேடி போய் திருப்பி குடுத்துருவோம். இப்ப என்ன? முதல்ல குடுத்த 10,000 குடுத்தவருக்கும் உங்களுக்கும் ஒத்து வரல. இவர் 2வது குடுத்தவர் உங்களுக்கு கைராசிக்காரர் ஆயிட்டாரு. அப்ப இந்த கைராசிக்காரரை கண்டுபிடிச்சு அவர்ட்ட பணம் வாங்கிட்டோம்னா நிறைய சேரும். யாருன்னு கொஞ்சம் வேகமா சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கங்க, பயன்படுத்திக்கங்க. புதன்கிழமை 6 to 7, 9 to 10, 1:30 to 2, மதியம் 1:30 to 2, மாலை 4 to 5. மதுரை புனர்வூசத்துக்காரர்கள்ட்டையும் ஒரு ரூ. 100 ஒரு வெத்தலை பாக்கு, இல்லை ஒரு ரூ. 10 ஒரு வெத்தலை பாக்கு, சொந்தக்காரங்களா தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே வாங்கிக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிதான். நான் கூறிய புதன்கிழமை நல்ல நேரத்தில் சொன்னபடி 10 ரூபாயும் 11 வைங்க, 11 ரூபாயும் வெற்றிலை பாக்கும் வைத்து நான் சொன்ன நட்சத்திரத்துக்காரிடம் கிழக்கிருந்து மேற்காக வாங்கிக் கொள்ளுங்கள். கிழக்கிருந்து மேற்காக வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வாங்குபவர் கிழக்கு நோக்கி நிற்க வேண்டும், கொடுப்பவர் மேற்கு நோக்கி நிற்க வேண்டும். அவ்வாறு இருந்து வாங்கிக் கொள்ள பணம் பல வழிகளில் பெருகும். வாழ்த்துக்கள்.